எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். கேரட், பீன்ஸு, ஸ்வீட் கார்னோவில் பட்டாணியை சேர்த்து பொரியல் பண்ணுறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட ஏதாவது ஒரு தானியம், அது முக்கியமாக பச்சை பயிறு சேர்த்து நீங்கள் இந்த பொரியல் பண்ணி பாருங்கள். டயட்டில் இருக்கிறவங்க, வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாம் இந்த மாதிரி ஒரு பொரியல் செஞ்சு நல்லா பவுல் நிறையா சாப்பிட்லாங்க. இது எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். முதல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் பச்சை பயிரை ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சேன். இது ஹோல் நைட்லாம் நம்மளை ஒரு 8 மணி நேரம்லாம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சாலே ஊறிடும். இதை குக்கருக்குள்ளே பாத்திரத்தில் தண்ணி வச்சு, இதுலேயும் கொஞ்சம் தண்ணி வச்சு கரெக்டாக 2 விசில், அதிக நேரம் வேக வைக்க வேணாம், ரொம்ப குழஞ்சி போயிடும். 2 விசில் நம்ம வச்சு வேக விட்டோம் அப்படின்னா அப்படியே முத்து முத்தாக வெந்திருக்கும், குழையாமல் இருக்கும். அடுத்து இந்த பாசி பயிரெலாம் சேர்த்து பொரியல் செய்யறதுக்கு 20 பீன்ஸை நல்லா பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன். ஒரு கேரட்டு, பாதி அளவு ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். இந்த காய்கறிகள்லாம் நம்ம டைரெக்டாக தாளியத்தோடையே வேக போடலாம். 2லேருந்து 3 டீஸ்பூன் எண்ணெய், அதில் 1 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு கொஞ்சம் பொன்னிறவாரம் வரைக்கும் நம்ம வறுத்துட்டே இருக்கணுங்க. கொஞ்சம் கலர் மாற ஆரம்பித்தோடனே 2 வரமிளகாயை இது கூட தாளிதம் சேர்த்துக்கலாம். மிளகாய் நல்லா பொரிஞ்சோடனே இந்த காய்கறிகள் எல்லாம் சேர்த்துக்கணும். ஒரு ஆறுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு பீன்ஸு, கேரட்டு, ஸ்வீட் கார்ன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு 50 எம்எல்க்கு அதிகமாக தண்ணி விட்டு இந்த தாளிதத்தோடய நம்ம வேக போடுறப்ப உங்களுக்கு அந்த உப்பு காரம்லாம் பிடிக்குங்க. பாருங்கள், ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்க்குறேன். மஞ்சப்பொடி சேர்த்தா தான் அந்த கலர் மெயின்டைன் ஆகும். கேரட்டுடைய கலர் அப்படியே இருக்கும், பீன்ஸுக்கும் அந்த பச்சை நிறம் இருக்கும், பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போயே பாருங்களேன், அந்த மாதிரி கிளறப்பே பார்த்திங்களா அந்த ஒவ்வொரு காயினுடைய கலருமே அவ்வளோ அருமையாக இருக்குது. இதை கரெக்டாக 5 நிமிஷம் வேக வச்சு காமிக்கிறேன். பாருங்களேன், எல்லாமே அப்படியே ஒரு மாதிரி பச்சை பசேன்னு இருக்குது. பார்த்தீங்களா, ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் மாதிரி இருக்குது. வெந்ததே உங்களுக்கு தெரியாது. கொஞ்சம் தண்ணி இருக்குது, இருந்தாலும் நீங்கள் இந்த காய்கறிகள்லாம் நல்லா வெந்திருக்கான்னு தனித்தனியாக எடுத்து செக் பண்ணி பார்க்கணும். வேகாமல் இருந்துட்டு நம்ம தேங்காய்லாம் துருவி போட்டுவிட்டா நல்லா இருக்காதுங்க. பாருங்கள், பீன்ஸ் வெந்திருக்கு, கேரட்டு வெந்திருக்கு, ஸ்வீட் கார்ன் சாதாரணமாகவே ஒரு 2-3 நிமிஷத்தில் வெந்துடும். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி இருக்கிறப்பயே வேக வச்ச அந்த பாசி பயிரை சேர்த்துடலாம். இது கூட நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தேங்காய் துருவலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுனா அந்த கீழே தங்கியிருக்கு பார்த்தீங்களா அந்த தண்ணி, அதெல்லாமே எவாப்ரேட் ஆகிடும். நல்லா சேர்ந்தா மாதிரி இருக்குங்க. சாதத்துக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக ஒரு பவுல் நிறையா வச்சு சாப்பிடுங்க. ஏன்னா காய்கறி இருக்குது, இந்த பாசி பயிறு அவ்வளோ உடம்புக்கு நல்லது. அவசியம் இந்த வீடியோ பார்த்தோன்னே இனிமேல் கேரட், பீன்ஸ் பொரியல் பண்ணாலே கொஞ்சம் ஸ்வீட் கார்னும் இந்த மாதிரி பாசி பயிரும் சேர்த்து செஞ்சு பாருங்கள். எல்லாருக்குமே பிடிக்கும். வயசு வித்தியாசமே இல்லாமல் அத்தனை பேரும் கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிடுவாங்க. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ வீவர்ஸ்.